பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. 2 லட்சம் பேர் லைவ் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆச்சரியமோட பாத்துட்டு இருக்குது. அந்த ஒரு ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து காலையில இருந்து பயங்கர சூடோட போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதிகமா வந்து செம்மையா வந்து பண்ணிக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்குது. காலையில இருந்து இதை போறதா அதை போறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு இது பண்றோம், என்ன பண்றோன்னு பாத்தீங்கன்னா லைவ் பார்ப்பேன், ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன், அதுல அதை வந்துட்டு எழுதுவேன், அதை வந்துட்டு இங்க வீடியோ எடுப்பேன், அதுக்கப்புறம் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து மண்ட ஸ்ட்ரெஸ் கிட்டத்தட்ட வந்து கண்டென்ட் மேல கண்டென்ட் இன்னைக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா வந்து நான் ஒத்தால் தான் எல்லாமே பண்றேன், வேற யாருமே பண்ணல. அதுக்காச்சும் ப்ளீஸ் ஒரு 20 பேர் தான் பார்க்கணும். 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப எனக்கும் கொஞ்சம் என்னடா வீடியோவே வீசியா போல கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. அதனால வந்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஒரு 10 பேர் ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். இப்போ வந்து ஜெஃப்ரி சாச்சனா பயங்கரமா முடிக்குது இந்த ஒரு டிவில் டாஸ்க்ல வந்து டிவில் ஏஞ்சல் டாஸ்க்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம காலைல வந்து ப்ரோமோல பார்த்த மாதிரி வந்து சட்டை கழட்டி போட்டு போறப்பல எதனால அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தோப்புகரணம் போட விட்டுருப்பாங்க. தோப்புகரணம் சிம்பிளா சொல்லிடுறேன், தோப்புகரணம் போட விட்டுருவாங்க. அது வந்து முத்துக்குமார் தோப்புகரணம் தர்சிகா தோப்புகரணம் போட்டுருவாங்க. அதனால கால் வலிக்கு நின்றுட்டே இருப்பாரு. உட்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் சொல்லுவாரு. உட்காராம வந்து கோவப்படுவாரு. அதனால ஒரு பேட்ச் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து கை வைப்பாரு. அதனால வந்து என்ன கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து கேட்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கோவப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு உள்ள போயிடுவாரு. ட்ரெஸ்ஸை கழட்டி போயிட்டு உள்ள போட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து காம் டவுன் பட்டு உருளா என்னடா உருளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது ரொம்ப அழுகுறாப்ல ஜெஃப்ரி எழுதி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்ல நீ வந்து அந்த டாஸ்க்ல இருந்து வெளில வரா, ஆனா ட்ரெஸ் எல்லாம் கழட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டா, ஆனா வந்துட்டு அந்த ட்ரெஸ் மட்டும் கழட்டாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்க்க. அதுக்கப்புறம் செம்மையா கோவமாயி அதுக்கப்புறம் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அது பக்கத்துல சாச்சன் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கோவம் பேசிக்கா கோவம் வரும், என்ன எதுக்கு வந்து நீங்க அந்த இதுல போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே தான் போட்டாங்க, நாங்க மட்டும் எங்களா போட்டோம், எல்லாருமே தான் சொல்றேன். எனக்கு கோவம் வரும். எல்லாம் நான் வந்து ரொம்ப காம் டவுன் ஆனவன், ரொம்ப அதெல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு கோவம் வரும், பயங்கரமா நான் கோவப்படுவேன், பயங்கரமா நான் கோவப்பட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்து பார்க்க முடியுது. ஜெஃப்ரி அழுதுகிட்டே அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சாச்சன மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், அதனால நடிக்கல மாட்டேன் சாச்சனா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல இந்த சாச்சனை நாயகர் நடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. அன்சிதாட்ட வந்துட்டு நீ வந்து அன்சிதா திட்டும் போது வந்துட்டு நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இருந்தீல, அப்போதைக்கு நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு நடிச்சுட்டு தானே அப்படிங்க. நான் வந்துட்டு அது நான் டாஸ்க்ல அப்படிதான் இருப்பேன், நான் வந்துட்டு நடிக்கிறேன்னா இல்ல, நான் டாஸ்க்னா அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ டாஸ்க்ல தானே இருந்த, ஓகே விடுமா, சாரிமா, காலில் விழுணுமா, எனக்கு தெரியலமா, சாரிமா அப்படிங்கிற மாதிரி காலில் விழுணுமா. இது எதுக்கு தான் சாச்சனா பிடிச்சி இழுத்தாரு, சாச்சனாக்கு ஜெஃப்ரிக்கு இந்த ஒரு கிளாஷே நடந்திருக்க தேவை, சும்மா வேடிக்கை பார்த்த சாச்சனா பிடிச்சி இழுத்து விட்டாரு. அண்ட் காலில் விழுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டையெல்லாம் கழட்டி செம்மையா அழுதுகிட்டு இருந்து கதறல் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியுது. ஜெஃப்ரி வந்துட்டு இன்னைக்கு தான் கதறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. செம்மையா அழுதுகிட்டு செம்ம ஒரு இதா பண்ணிட்டு வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு டாஸ்க் வந்து இன்னும் எப்படா முடியும் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து செம்மையா பண்றது யாரும் பாத்தீங்கன்னா தீபக் வந்து சூப்பரா பண்றாரு. டாஸ்க்கு தகுந்த மாதிரி எதிரி யாரையும் ட்ரிகர் எப்படின்னா பேச்சிலேயே வந்து அது மாதிரி பண்றாரு. பவித்ரா வந்து எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து தொல்லைகள் கொடுக்குறாங்களோ அவ்வளவு வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து சாச்சனா ஏடா இழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 ப்ரோமோ விட்டாங்க. இன்னைக்கே கிட்டத்தட்ட அபிஷியல் ப்ரோமோவே 6 ப்ரோமோ விட்டாங்க. ரொம்ப பார்க்கும்போது ஆல்ரெடி சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு எபிசோட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு டாஸ்க்கு தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு வந்தேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.